கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதல் அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்போது எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அங்கு எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள், விவரம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் IAS அதிகாரி அவருடன் இணைந்து பணியாற்றுவார் பிரதீப் யாதவ். IAS அதிகாரி 2 பேரும் ஏவா வேலுவுடன் இணைந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள். சாத்தான்குளம், காயல்பட்டினம் பகுதிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி, பதிவுத்துறை தலைவர் IAS அதிகாரி தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் அந்த பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்கு அமைச்சர் KN நேரு அவர் அந்த பணிகளை மேற்கொள்வார். பணிகளை நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை அவருடன் IAS அதிகாரி கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். தூத்துக்குடிய மாநகராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன், அதே நேரத்தில் மாநகர போக்குவரத்து கழகங்களுடைய மேலாண் இயக்குனர் IAS அதிகாரி ஆல்பிஜான் அவரும் இணைந்து செயல்படுவார். இவர்களெல்லாம் IAS அதிகாரிகள் அமைச்சரோடு இணைந்து பணியாற்றுவார்கள். இவருடன் கூடுதலாக IAS அதிகாரிகள் தரேஸ் அகமது, அதே போல செந்தில் ராஜ், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை எல்லாம் மேற்கொள்வார் என்றும் தற்போது தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். ஹெலிகாப்டர் மூலம் இந்த உணவு வழங்குறது வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் மீட்பு பணியை ஒருங்கிணைப்பதற்காக தொழிலாளர் நலத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரான குமார் ஜெயந்த் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அவர் அந்த பணிகளில் கவனம் செலுத்துவார். அதே நேரத்தில் மதுரையிலிருந்து பணியாற்றவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அங்கிருந்து கொண்டு வரக்கும் ககன் பேடி அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அவர் இந்த பணிகளில் கவனம் செலுத்துவார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள், அதே நேரத்தில் கனிமொழி, சீதா ஜீவன் ஆகியோர் எல்லாமே அந்த பகுதிகளை ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டு பணிகளை கவனம் செலுத்தி வருகிறார்கள். இவர்களோடு இணைந்து அமைச்சர்கள் கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள். KN நேரு, ஏவா வேலு, ராஜகண்ணப்பன் இவர்கள் எல்லாம் இணைந்து பணிகளை துரிதமாக மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு இணைந்து பணியாற்றுவதற்கு IAS அதிகாரிகளும் கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.